பாத்திரன்றதுனால வேஸ்ட்டாக போட்டு அதெல்லாம் போட்டு எதுவும் தேய்க்க தேவை உள்ள 2 தடவை வாஷ் பண்ணால் ஃபுல்லாகவே கருப்பாகவே இருக்குதுண்ணா. பிளாக்கு அது வந்து மறுபடியும் வந்து இந்த ரெட் அளவுக்கு நம்ம ஃபயர் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளாக் போடணும். நிறைய மண்பாண்டங்கள் வந்து இப்போ வந்து மண்பாண்டம் வாங்கிறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்கனவே வந்துருச்சு. நிறைய பேர் மண்பாண்டம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட்டு, எப்படி அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக இருக்கிறது செலக்ட் பண்ணி வாங்கிறது, நம்ம ஏமாந்துருவோமா, இல்லை ஓட்டை இருக்குமா, கிராக் இருக்குமா, இல்லை ஏதாவது அதில் குறைபாடுகள், என்ன மாதிரியான விஷயம் வாங்கலாம், என்ன வாங்கக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அண்ணன் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. ஸோ அண்ணன் வந்து ஒரு மண்பாண்டம் எக்ஸ்பர்ட், பாண்டிச்சேரியில் மண்பாண்டங்கள் செய்கிறாங்க, கடைகள் 2 கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி அதை சொல்ல போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக கவனமாக பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். மண்பாண்டம் வாங்கும் போது எப்படிப்பட்ட சத்தம் இருக்குது, அது நமக்கு உடஞ்சிருக்கா உடையிலையான்றது நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அதோட சவுண்டை வச்சு அவங்க வாங்குறாங்க. அது எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றத அண்ணன் சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த மண்பாண்டம் தயாரிக்கப்பட்டது என்னென்னா, சூளையில் வைக்கும்போது கண்ணுக்கு தெரியாத சில கிராக் வரதான் செய்யும். ஒரு 100 பானை செஞ்சால் ஒரு 10 பானைக்கு கிராக் வர்றதுக்கு உண்டு. அது எப்படி கொண்டு போனால் அந்த கிராக்கை நாங்கள் இங்கேயே கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். எங்களுக்கும் மீறி ஒன்று 2 வரும்போது அது மறுபடியும் அதை செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது ஒன்று வாட்டர் பண்ணி பார்ப்போம், லீக் ஆச்சுன்னா எடுத்து போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா முதல் அது இந்த கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானை கடையில் போயிட்டு ஒரு பானை வாங்குறோம்னாக்கா, ஒரு பானையோ ஒரு பாத்திரங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் முதல் வந்து சவுண்டு, மணி யோசையில் வந்து வரும்போது ஒரு இன்பமான ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த சவுண்டு தான் இப்போ நான் காமிக்க போகிறேன், எப்படி அதை பண்ணுறதுன்னு. ஒரு கடையிலேருந்து இந்த பொருள் எடுக்கிறோம்னா, அந்த பொருள் வந்து சவுண்டு வரும்போது எப்படிங்கன்னா அது வருங்க. ஒரே ஒரு தடவை அடிச்சு விடுங்க. அந்த ரிவர்பரேஷன், அதாவது அந்த வைப்ரேஷன், அந்த சவுண்டு வந்து இருக்கணும். ஓகேவா? இந்த பானை வந்து சவுண்டு வந்து கிளியராக இருக்குது. பானை சுத்தமான பானை, நல்லா கிராக் இல்லாத பானையாக தெரியுதுன்றது எங்களுடைய முன்னோர் காலத்துலேருந்து இதை நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கள் முன்னோர்லாம் சொன்னதை தான் நாங்கள் அதை பயன்படுத்தின்னு வரோம். இப்படி தான் இதை நாங்கள் கண்டுபிடிப்போம். அதுமாரி கடையில் போனாலும் அந்த கடைக்காரங்கிட்ட இந்த மாதிரி கிராக்காக தட்டி பார்த்து இந்த மாதிரி தட்டினா ஒரு சவுண்டு வரும், நல்லா சவுண்டு வரும். அந்த மறுபடியும் வேறு ஒரு சவுண்டு வரும், மாதிரியாக வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம மனிதனே ஒரு மூக்கை ஒரு சைடில் அமுத்தியோ பார்த்தா குரல் மாறி வரும். அந்த மாறி வரும்போது இது வந்து நம்ம உடம்பு சரியில்லாத ஒரு நிலையை கொண்டு போன மாதிரி தெரிஞ்சிடும். இந்த காற்றை மட்டும் அமுத்தி பேசினாக்கா சவுண்டு வேறு மாதிரியாக வருதுனால, காற்று ஃப்ரீயாக பேசினா எப்படி வரும்னு அதில் கண்டுபிடிக்க வேண்டியது தான் இந்த மண் பாத்திரத்தில் உள்ளது. நம்ம மனித உடம்பு மாதிரி தான். அதுக்கு அடுத்தது வந்து அந்த பாத்திரம் கிராக்காக